அன்பிற்குரிய சகோதரிகளே, நம்மில் பலருக்கு ஒரு கவலை உண்டு. மாதவிடாய் நாட்களில் அல்லாஹுவை தொழ முடியவில்லையே, குர்ஆனை தொட முடியவில்லையே, இந்த நாட்களில் நாம் நன்மைகளை இழந்து விடுகிறோமோ என்று நாம் வருத்தப்படுகிறோம். ஆனால் உண்மையில் அல்லாஹு ஒரு பெண்ணுக்கு மாதவிடாயை விதியாக்கி இருக்கிறான். அந்த நேரத்தில் அல்லாஹுடைய கட்டளைக்கு இணங்கி நாம் தொழுகையை விடுவது நமக்கு ஒரு பெரிய நன்மையாகத்தான் எழுதப்படுகிறது. நமது அன்னை ஐஷா அலி அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை நினைவு கூர்ந்து கொண்டே இருப்பார்கள். எனவே இபாதத் என்பது வெறும் தொழுகை மட்டும் கிடையாது. இந்த நாட்களிலும் நாம் 4 முக்கியமான அமல்களை தொடரலாம். அதில் ஒன்று, உங்கள் நாவால் சுபஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லா, லா இலாஹா இல்லல்லாஹ் மற்றும் பாவ மன்னிப்பு கோரும் இஸ்திக்ஃபார் போன்ற திக்ர்களை எப்போதும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இரண்டாவது, துஹாக்கள், தூங்குவதற்கு முன் ஓதும் துஹாக்கள், சாப்பிடும் முன் ஓதும் துஹாக்கள் மற்றும் உங்கள் தேவைகளுக்காக நீங்கள் செய்யும் தனிப்பட்ட பிரார்த்தனைகள் தாராளமாக செய்யலாம். மூன்றாவதாக, குர்ஆனின் மொழிபெயர்ப்புகளை படிப்பது, ஹதீஸ் நூல்களை வாசிப்பது அல்லது பயான் மற்றும் மார்க்க சொற்பொழிவுகளை கேட்பதன் மூலம் உங்கள் அறிவை நீங்கள் வளர்த்துக் கொள்ளலாம். நான்காவதாக, தர்மம் செய்தல், பிறருக்கு உதவி செய்வதும் உங்களால் முடிந்த தர்மங்களை செய்வதும் மிகப்பெரிய இபாதத்தாகும். இதை அந்த நாட்களில் தாராளமாக செய்யலாம். சகோதரிகளே, மாதவிடாய் காலத்தில் நம் உடல்தான் ஒரு குறிப்பிட்ட நிலையில் இருக்கிறதே தவிர நாம் அசுத்தமானவர்கள் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஐஷா அலி அவர்களின் மடியில் தலை வைத்து குர்ஆன் ஓதுவார்கள் என்பதிலிருந்து நாம் இதை உணரலாம். எனவே மனத்தளர்ச்சி அடையாமல் இந்த எளிய அமல்கள் மூலம் அல்லாஹுவின் நெருக்கத்தை பெறுவோம். அல்லாஹு நம் அனைவரின் அமல்களையும் அங்கீகரிப்பானாக. ஆமீன். இன்ஷா